ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் குட்டிடான் விஷய மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த பேபி இன் எல்லோ. நம்ம ஏற்கனவே அந்த பேபி இன் எல்லோ அந்த கேமில் நம்ம 2 பார்ட் போட்டிருப்போம். அது பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துருங்க. அது நம்ம எங்கே விட்டோமோ அதோடைய கண்டினியூஷன் தான் இது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது லோட் ஆகிட்டுருக்கு. கொஞ்ச நாளாகவே இதை நான் யூஸே பண்ணல இந்த கேமை, அதனால் அப்படியே விட்டேன். இப்போ தான் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சம்மர் வெக்கேஷன் வேறு வந்துச்சா, அதனால் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போன 2 வீடியோவில் நம்ம இது வந்து நம்ம ஷீப் அதை முடிச்சிட்டோம். 2வது இதில் நம்ம ரேபிட், அந்த ரேபிட்டில் ஒரு பிக்மேன்ஸ் ஏதோ சம்திங் வரும், அந்த சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம். அதில் அந்த ரேபிட்லே இன்னொன்று த எக்ஸிட் அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? அது நம்ம இப்போ இதில் முடிச்சிடலாம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங்லேயே இப்போ நம்ம லிஃப்ட்டில் விட்டுருக்காங்க. இது ஏதோ எதுக்காக வெயிட் பண்ணுதா அப்படின்னு மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கான், எதுக்கோ டான்ஸ் ஆடுற மாதிரியே தெரியுது. இங்கே சைடில் ப்ளே ஆகிட்டுருக்கு சாங்கு, அதுக்கு டான்ஸ் ஆடலாம். போன வீடியோவில் என்ன அந்த ஃப்ளவர் மாதிரிலாம் ஆகி நம்மளை துரத்திட்டு வந்தவன் இப்போ பவ்யமாக உட்காந்துருக்கான் பாருங்களேன். இன்னும் பார்க்குற பார்வையை பார்த்தீங்களா? ஓகே, இங்கே வா ஒரு நிமிஷம் வா. இன்னும் போன இடத்துல ரொம்ப ஆட்டம் காமிச்சே, நெல்லு சீலிங்கில் தூக்கி அடிக்கிறேன் வா. ரொம்ப வயிற்ற கலக்கதான்னு பார்ப்போமா அவனுக்கு. இப்போ சுற்றி அவன் வயிற்ற கலக்க வைக்கிறான் பாரு. என்னடா எல்லாமே சேஞ்சுடாக இருக்குது. இந்த சைடு என்ன பாத்ரூம் இருக்கும், இங்கே தான் கிச்சன் இருக்குது, எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. ஓ மை காட், என்னடா எல்லாம் ஓ வேலை தானே. போ இங்கே கடை கெட் த பாட்டில் அண்ட் ஃபீட் த பேபியா. ஓகே, அதே தான், கெட் த பாட்டில் ஃப்ரம் த ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃபீட் த பேபி. சரி, அதே மாதிரி பண்ணுவோம். இந்தா குடி வச்சுக்கோ. இப்போ பாருங்கண்ணா குசு விடுவோம், அவ்வளோதான். 0.5 செகண்ட்ஸ்லேயே வந்துடும் தம்பிக்கு. ஓகே, நீ இங்கே வச்சு தான் மாற்றணும், சரியா? சேஞ்சிங் மேட்டில் நான் கொண்டு போக மாட்டேன், கால் வலிக்குது எனக்கு. ஓகே சரியா, இங்கே தான் மாற்றுவேன், சரியா? அங்கெல்லாம் கூட்டிகிட்டே போக மாட்டேன். சரி, நான் கீழே போய் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்படியே கீழே மாற்றிடுறேன். என்னடா நாப்பி வர மாட்டேங்குது. சரி, ஒரு சேஞ்சிங் டேபிளே போடுறேன். இல்லை, நான் போய் நாப்பி எடுத்துட்டு வரேன். நாப்பி எங்கடா மறுபடியும் ஆளை காணும். டேய் மொட்டை, எங்கடா போனேன்? உண்மை இங்கே லிஃப்ட் இருக்குது, வெயிட் பண்ணி. இங்கே லிஃப்ட் எப்படி வந்துச்சு? டோர் தானே இருக்கும். எங்கேயாச்சும் மேலே எங்கேயாச்சும் போயிட்டானா? வெயிட், இங்கே ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருக்கு, தெரில எனக்கு. அது ஏதோ பூட்டி இருக்குது, இதுவும் பூட்டி இருக்குது, இதுவும் லாக்குடு. என்னடா ஓப்பன் பண்ணியிருக்கு. இங்கே எப்படிடா லிஃப்ட் வந்துச்சு ஃபஸ்ட்டு? சரி, இங்கேயும் இல்லை, இங்கே ஃபுல்லாக லாக்குடு இருக்குது, அதனால் உள்ளே போயிருக்க மாட்டான். எங்கே போயிருப்பான்? கீழே எங்கேயாச்சும் போயிட்டானா? வெயிட் பண்ணுவோம், யோசிப்போம் ஃபஸ்ட்டு, சரிங்களா? எங்கே போயிருப்பான்? ஒரு வேளை கிச்சனுக்குள்ளே எங்கேயாச்சும் போயிருப்பானோ? அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே ஏதாச்சும் மண்டே விட்டானா? கீழே குனி. இல்லை, எங்கே போயிட்டான்? நான் சோஃபாவில் எங்கேயாச்சும் உட்காந்துருக்கேன். இங்கே உட்காந்துட்டு என்ன ஜட்டி மாட்டாமல் சோஃபாவில் உட்காரலாமா? போயிட்டான் பாரு. அட்வைஸ் பண்ணிகிட்ருக்க, நீ பாட்டில் போகிறான். இங்கே வா, அட்வைஸ் பண்ணிகிட்ருக்க, நீ பாட்டில் போகிறான். இல்லை, இந்த பாட்டை ஆஃப் பண்ணேன், அப்போ தான் நான் ஆடாமல் இருப்பேன். ஜட்டி போடாமல் சோஃபாவில் உட்காரலாமா, ஜட்டி மாட்டாமல்? சொல்லு. உன்னை ஏதாச்சும் வச்சு அடிக்கணும், எதுவுமே வரமாட்டேங்க கையில். இந்த மாதிரியும் அதே மாதிரி பண்ண சொல்கிறாங்க. வெயிட் பண்ணு, இந்த கீ இருக்குது, இந்த கீ எங்கே போடணும்? மேலே அந்த ட்ரையாங்கிள் ஷேப் தான் இருக்குது. ஓகேவா, எதுவும் ஓப்பன் ஆகாது. என்ன பண்ண? அந்த மற்ற 2 டோரும் லாக்குடுன்னு தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண? இங்கே ஒரு லிஃப்ட் இருக்கே, உள்ளே போய் பார்ப்போமா? எங்கே போய் நிறுத்துதுன்னு போய் பார்ப்போமா? ஒரு வேளை டேஞ்சரஸான பிளேஸை கொண்டு போயிருமோ? சரி போவோம். ஓகே, போயிடலாம். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க. சாவிய
ஓ மை காட். ஓ ஓ மை காட். போச்சு. எனக்கு நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க? இப்போ தான் உன்னை திட்டிகிட்டு வந்தேன், இப்போ அதுக்குள்ளே கோவமா இருந்தால் அவ்வளோதான். மொட்டை அண்ணன் சொல்கிறத கேளு, இனிமே சண்டே போட வேணாம் சரியா? நீ கலாச்சிட்ட போன வீடியோவில், இந்த வாட்டி நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கலாச்சிட்டேன் ஓகேவா? ஐ மீன் அட்வைஸ் பண்ணேன், அது நீ கோமா தேட்டனா சாரி தம்பி, சாரி மொட்டை சரியா? வா உன்னை தூக்கிட்டு போய் பெட்டில் போடணுமா, போட்டுடலாம் வா. ஏய் கீழே பார்த்தியா ட்ரெயினு? வா செம்மையாக இருக்கு. இல்லையா பார்க்கலையா கீழே ட்ரெயினை? பார்த்தீங்களா என்ன போஸு? அதோட மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டா, தூக்கி போட்டுட்டு கீழே பார்த்தியா ட்ரெயின் வரியா அப்படின்னு கேட்குறான். வாட் ப்ரோ, அந்த மாதிரி தான் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, அதோட மைண்ட் வாய்ஸு. ஓகே அதே கேப்ல ஏய் வந்துட்டான். இப்போ அந்த ட்ரையாங்கிள் ஷேப் அதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஏதோ வரைஞ்சி வச்சுருக்கான். டே என்னடா ஏதோ வரைஞ்சி வச்சுருக்கேன், ஏதோ கேர்ள் ஃபோட்டோவை. ஓகே விடுங்க. இது சாவி, இந்த கீ வந்து நம்ம இவன் தான் ஏதோ மறைச்சி வச்சிட்டான்னு நினைக்கிறேன். சரிவா கீழே போய் உன்னை தூக்கி போட்டுடும் போ. சும்மா நடுவில் வந்துக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கேன், ஈன்னு சிரிக்கிறது. சரி போ. என்ன பண்ணான் இந்த ஒரு வீடியோவில் பார்த்து, இந்த மாதிரி பண்ணால் அவன் கீழே இருக்க வருவானா? வரானா இல்லையா? நான் ஆளே காணும். ஓ மை காட், ஒச்சு போட்டிருக்காண்டா டேய். இப்போ எப்படி அதை ஓப்பன் பண்ணுவேன்? ஓப்பன் பண்ணலான்னு தான் உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். இப்படி ஒச்சு போட்டானே. சரி மறுபடியும் இங்கே போயிடலாம் லிஃப்ட்டுக்குள்ளே. இந்த இடம் பார்க்க கொஞ்சம் க்ரீப்பியாக இருக்குது. அவன் பார்க்கவே அப்படி தான் இருப்பான். ஓகே இப்போ நம்ம போயிடலாம் நேரத்துக்கு. ஏய் அப்போ இது வேறு மூடுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த லிஃப்ட்டு. ஓகேவா? அது வேறு யூனிவர்ஸ், இது வேறு யூனிவர்ஸ், அந்த மாதிரி சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான், ஆனால் அது யூனிவர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அப்படி தான் எடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த கீயை எடுத்துகிட்டு வேகமாக இப்போ மேலே போய் பார்ப்போம். இப்போ அது திறந்துருக்கா இல்லையா? திறந்துருக்கா. இப்போ உள்ளே போய் கீ ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே ஓகே போகலாம். கதவை சாத்திட்டான்டா. இதுதான் வேலையாக வச்சுருக்கான். அப்படி தனியாக போய் என்ன பண்ணுவானே தெரில. இப்போ இங்கே சாத்திட்டா அவன் வெளியே நின்றுட்டுருப்பான். அங்கே ஏதோ பச்சை கலரில் லைட் எரியுது. போவோம் அப்படியே, அதான் எக்ஸிட்னு நினைக்கிறேன். போகலாம். என்னடா சவுண்டு கேட்குது? பின்னாடி ஏதாச்சும் வரானா? வரலை. இங்கே சைடில் ஃப்ரண்ட்டில் வருவானோ? என்னடா எக்ஸிட் டோர் எங்கடா? மறைச்சிட்டான்டா எக்ஸிட் டோரை. மறைச்சிட்டு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு. பின்னாடி வரலை. போவோம். என்னடா சொன்ன? கதவை அடைச்சிட்டான். வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் கைஸ். தண்ணி குடிச்சிட்டு வந்தால் தான் இப்போ பாஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேவா கைஸ்? ஓகே இதை செலக்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓப்பன் பண்ணலாம். என்னடா இப்படி உட்காந்துருக்க? இப்போ கொஞ்சம் லூசா தைக்காம போயிட்டேன். வாங்க அங்கிள் விளையாடலாம். பவுடர் அடிச்ச பன்னி குட்டி மாதிரி இருந்தேன்னு வாங்க அங்கிள் விளையாடலாமா? என்னடா இங்கே தனியாக சேர் போட்டு உட்காந்துருக்கான். ஏன்டா இங்கே உட்காந்துருக்க? கெட் த பேபி அந்த புட்டிட்டு இருந்த பெட். ஓகேவா போகலாம். மூஞ்சிய பாரு, ஈன்னு இழிக்கிறதா. இன்னொன்று பல்லு குரோ ஆகவே இல்லையா? சரி போகலாம். இதுவும் லாக்குடு தான். இந்த மாதிரி எல்லா டோர்ஸுமே லாக்குடு தான் கைஸ் இருக்குது. பாருங்கண்ணா இதுவும் லாக்குடு தான். அதனால் எந்த டோரும் செக் பண்ண வேணாம். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். அவ்வளோதான், ஒரு ரூம் வந்துடுச்சு. போய் பத்துக்கோ. அதுவும் அங்கே இருப்பார் உன் பெட்டு. பத்துக்கோ. அங்கிள் போயிட்டு வரேன் பாய். சரியா?
இங்கே தான் தூங்கணும். அது ஜட்டியில் ஆகி போயிட்டு அங்கே இங்கேயும் சுற்றக்கூடாது, சரியா? சரி பை. என்னடா மாதிரி அதே எடுத்துக்கோ இருக்கீங்க. என்னடா நீ ஒருத்தன வேறு மாதிரி பார்க்குற? வர வர செயலும் வேறு மாதிரி இருக்குடா டேய். தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. என்னடா மாதிரி அதே எடுத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. சரி இப்போ மாதிரி ஓப்பன் பண்ணால் அதே மாதிரி உட்காந்துருப்பானோ. ஓகே பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் உட்காந்துருக்கான் பையன். மொட்டை இப்போ தானே அங்கே போய் பார்த்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டு வந்தேன். சரி வா மாதிரி உன்னை போட்டு போகிறேன். மாதிரி நீ வந்தனா அவ்வளோதான், சரியா? ஜட்டி அவுத்து விட்டுருவேன். அண்ணன் கிங்கினி மங்கனின்னு அழிச்சிட்ருக்கணும் தம்பி, சரியா? பார்த்து இப்போ அவ்வளோதான். ஒரு ரூம் வந்துச்சு, தூங்க ரெடியாக இருந்துக்கோ. ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ போகலாம் போகலாம் போகலாம். போ 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 போய் பார்த்துக்கோ. இனிமேல் வெளியே வரக்கூடாது தம்பி, சரியா? ஓகேவா? ஓகே, பையன் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். ஏய் என்னடா இது? இப்போ பாருங்களா, மாதிரி எழுந்திருப்பான். ஒரு பார்வை பார்ப்பான் பாருங்க, அதுதான் அந்த மொட்டைக்கிட்ட ஸ்பெஷலிஸ்ட்டே. அதுதான் அந்த ஒரு பார்வை எந்திரிக்கிற அந்த ஸ்டைலு, அவ்வளோதான். ஐயோ என்ன மூடிட்டாங்க. மாதிரி அதே மாதிரி தான் இப்போ சேரில் உட்காந்துருப்பான் பாருங்களேன். சொல்லலை, இந்த வாட்டி பின்னாடி ஏதோ எக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, எடுக்கக்கூடாது அந்த மாதிரி சிம்பிள் சொல்கிறாங்களோ ஒரு வேலை. ஐ திங்க் அதுதான் நினைக்கிறேன். சரி போவோம், எடுக்காமலே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. டேய் என்னடா இவன் பின்னாடி வழியா பற்றிக்கிட்டு வரான்? யாரில் அவனைய பற்ற வச்சா பின்னாடி? மூஞ்சியை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான் பாரு. அந்த ஸ்மைல் தான் ப்ரோ உன்கிட்ட பிடிச்ச விஷயம். ஐயோ வந்துட்டான் பாரு. என்னக்கா நீ பல வித்தையை கையில் வச்சுருக்க போல். பாரு அங்கே வந்துட்டான். அதுக்குள்ளே செம்மையாக பறக்கிறானா. இங்கே பாரு மாதிரி வந்துட்டான். ஏன்டா உனக்கெல்லாம் பின்னாடி எரியாதால்னா நீயா ரெடி பண்ணுறியான்னு தெரில. அதை ஆனால் சூப்பரான விஷயம் செம்ம. ஐயோ வரான், ஜஸ்ட்டு மிஸ் மூஞ்சிலே பட்டிருக்கோம். செம்ம வித்தை. இதே மாதிரி நிறைய வித்தை வச்சுருக்கான் பையன். இனிமேல் தான் காமிக்க போகிறான் கொஞ்சம் கொஞ்சமாக. பார் அவ்வளோதான். இங்கே மாதிரி ஜம்ப் பண்ணிடணும், வாலிபால் மாதிரி அங்கேயும் இங்கேயும். பார் அங்கே உட்காந்துக்கிறான் பார். ஓகே, இங்கே அதே சிம்பிள் தான் போட்டிருக்காங்க, இங்கே போடக்கூடாதுன்ட்டு. ஓகே, நம்ம இனிமேல் இது சொல்கிறதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஓகேவா? ஓகே, இப்போ மாதிரி அதே இடத்துல தான் விட்டுருக்கு. ஓப்பன் பண்ணி போவோம். என்ன டிவி மேலே உட்காந்துருக்கான்? இல்லை என்னடா இப்படி ஏய்ப்பா, அவனை பார்த்த உடனே ஏதோ என் கண்ணுக்குள்ளே ஏதோ ஆயிடுச்சு கைஸ். என்ன ஆச்சுன்னு தெரில. இப்போ மாதிரி போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். அவனை பார்த்தனா நான் அந்த டிவியை பார்த்தனால தான் அப்படி வந்துச்சான். இன்னொரு வாட்டி செக் பண்ணிடலாம். அப்பா கண்ணுக்குள்ளே நிற்கிறான் அவன். இப்போ மாதிரியே அதே இடத்துல தான் விட்டுருக்கு. ஐ திங்க் அந்த டிவியை தான் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். டிவியை பார்த்தனால தான் அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் மாதிரி வந்துச்சு. மெகாட் ஒரு டிவி இருக்குது. ஓகே, இதை ஈஸியாக தாண்டிடலாம். இந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். அசால்ட்டாக தான். அவ்வளோதான், நம்ம முடிச்சுட்டோம். இதெல்லாம் ஓ மை காட், இத்தனை வச்சுருக்காங்களேடா, ஏன்டா? ஓ மை காட், ஐயோ பார்க்காத. ஐயோ கீழே வந்து பெரிய டிவி வச்சுருக்காங்களே. ஐயோ மேலே இப்படி வச்சுருந்தா எப்படிடா போவேன்? இந்த ஒரு பெரிய டிவி. ஐயோ பார்க்காத, மேலே பார்க்காத, கீழே பார்க்காத. அப்படி இங்கே சைடில் பார்ப்போம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு மேலே பார்த்துருப்பேன். பேபி சிட்டர் வாண்டடா. ஐயாவில் இந்த போஸ்டரை ஃபஸ்ட்டு கிளிக்கணும் கைஸ். இங்கே இருக்காம்பர் பார்த்து இன்னும் பார்க்கல. நடுவில் எப்படியாச்சும் வந்து ஏமாற்றிடுவாங்க. கீழே பார்த்துக்கிட்டே போயிடலாம். ஓகேவா? ஓகே போயிடலாம். சரி யாருடா நீ நடுவில் டிவியெல்லாம் விடுற பைத்தியம்? ஓகே, நல்ல வேலை நம்ம பார்க்கல, அதனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டோம். என்னடா நீயே டிவியை மாற்றிட்ட? எடுத்து பார்ப்போமா? ஒன்றா ஐயோ ஆகுது. இன்னொரு வாட்டி வா. ஓகே.
எப்படி நாங்களாம் யார் உஷாரா, நாங்களாம் உஷாராக இருப்போம் எப்போவுமே. ஓகே போகலாம், மரியாதையாக இருந்தால். இப்போ நெக்ஸ்ட்டு வேறு டாஸ்க்கு தருவாங்க நினைக்கிறேன். நீ ஏன்டா இங்கே உட்காந்துருக்க த்ரோனில், பெரிய ஆளுவேன். இது யாரோட கண்ணாக இருக்கும் கைஸ்? சும்மா அப்போலேருந்து நம்மளே பார்த்துக்கிட்டே இருக்கு. ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். என்னடா திரும்புது. என்னைய ஸ்பைடர்மேன் மாதிரி ஆக்கிட்டீங்களாடா டேய். என்னையே தரையில் நடக்க விடுங்கடா டேய். ஓ மை காட், போச்சு. ஐயோ, டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் போனேன்னு வை, கீழே விழுந்துருவேனே. கீழே நடக்க விடுவாங்கடா. வெயிட் பண்ணு, ஒரு ஐடியா பண்ணலாமா? இந்த மேலே அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப் வழியாக போய் ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகேவா? பார்த்து கீழே ஸ்லிப் ஆகக்கூடாது. பக்கத்தில் தான் எக்ஸிட், டக்குன்னு போயிடலாம். ஏய் ஒருத்தன் நடுவில் வந்துட்டான்டா சும்மா. அப்பா அடி, செம்மையாக அடி விழுந்துச்சு கைஸ். பார்த்து லேண்டிங் பண்ண வேணாமா? நான் அதெல்லாம் மன்னிச்சு விட்ருவேன் கைஸ். நான் உனக்கு ஹெல்ப் தான்டா பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ரேபிட் பண்ண ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? ஃப்ளாஷ்பேக். இந்த மாதிரி தான் கைஸ் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு அவன் பாட்டில் ஓடலாம். பெரியவன் பிடி உஷா பிரதர் மாதிரி ஓடலாம் வேகமா. எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தானா அவன் ஹெல்ப் பண்ண போயிட்டானான்னு தெரியல. தப்பாக சொல்ல மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தானா இல்லைன்னா அவன் தப்பிச்சு போனான் அந்த மைண்ட் செட்டில் வந்தானா. பேசிட்டு இருக்கும்போதே வந்துட்டான் பாரு கண்ணு. இனிமேல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா என் பேர் கண்ணாயிரும். ஓகேவா கைஸ்? இனிமேல் இது பேர் கண்ணாயிரும். இந்த மாதிரி கண்ணாக வந்துச்சுன்னா. வா, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வந்துட்டு அவன் தப்பிச்சு போடலாம், தனியாக தப்பிச்சு போயிடலாம், அந்த மைண்ட் செட்டில் வரான் தம்பி. வெயிட் பண்ணு, இந்த பிக்சரை எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஞாபகம் இருந்துச்சு. இந்த ரேபிட்டு போன வீடியோவில் அந்த புக்கில் வந்ததில்ல அந்த கதை. ஓகே, இந்த கதையை நான் என் வருஷனில் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பொண்ணு வந்து ஒரு ரேபிட்டை பார்த்துச்சான். இந்த ரேபிட்டை பார்க்க நல்லா குண்டா கொல்லுன்னு புசுன்னு இருந்துச்சான். அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, இந்த ரேபிட்டை ஒரு வாட்டியாச்சு சாகச்சு நல்லா அமுக்கி பார்க்கலாம், புசுன்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அமுக்கி பார்க்கலான்னு நினச்சிச்சான். திடீர்னு அன்னைக்குன்னு பார்த்தா அந்த ரேபிட் ஓடி போயிடுச்சான். அதனால அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டாங்க. இதுதான் கதை. இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் ஓப்பன் ஆகுது. என்னடா இங்கெல்லாம் டாய்ஸ் எப்படிலாம் வந்துச்சு? உங்கள் ரூம் வேறு இங்கே இருக்குது. அவ்வளோதான், கண்ணாயிரம் வந்துட்டான்ப்பா. இவனை எதுக்கு நடுவில் விட்டாங்களே தெரில. பயமுத்தற்காக விட்டாங்களா இல்லைன்னா காமெடி பண்ண விட்டாங்களான்னு தெரில அந்த கண்ணை. சரி போவோம். அப்படியே பூமியிலருந்தே வருது எல்லாம். என்னடா நீ என்னடா மேலே உட்காந்துருக்க தம்பி? மொட்டை இந்த மாதிரி மேலே உட்காந்துருக்கக்கூடாது, தப்பு சரியா? ஊசி ஏதாச்சும் இருந்துச்சுன்னு வையேன், அப்படியே நாப்பிக்குள்ளே மாட்டிக்கும். நாப்பினா அப்படியே நீ சுற்றுறியா, ஊசியில் குத்தி அப்படியே நாப்பி அவுந்துடும். அது தலைகீழ அம்மனமாக தொங்கிட்டு இருப்ப தம்பி, சரியா? இன்னும் டைப்பர் மாற்றினியா இல்லையா? பாப்பா பார்த்தியா? நான் பக்கத்தில் வர நீ என்ன சுற்றிக்கிட்டே இருக்க? இப்படி சுற்றுனேன்னு வை, மண்டை கலங்கி வாய் வழியாக மூளை வந்துடும், சரியா? இது ஓவராக ஃபீல் பண்ணுறேன். எப்பா ஒய்யால நான் பாசமாக கூப்பிட்றானே வருவோம் அப்படின்னு சொல்லி பண்ணா வேணுங்கண்ணா நீ பயமுத்துல இல்லை. இந்த பம்பரம் நல்லா இருக்கே, இல்லை சுற்றி பார்ப்போம். வா, நல்லா சுற்றுது கைஸ். இந்த பம்பரம் மோஸ்ட்லி இந்த ஸ்மூத்தான ஒரு ஏரியா, வல்லுன்னு ஒரு ஏரியாவில் சுற்றினா செம்மையாக இருக்கும். வலிக்கிட்டு அப்படியே வேகமாக சுற்றும். வெயிட் பண்ணு. கரெக்டாக செட் ஆகிற உன் மண்டைக்கு நெல் வரேன், மண்டையில் விடுறேன். வா, சொல்லலை. இதே மாதிரி தான், ஓகேவா? இந்த மாதிரி தான் விட்டா செம்மையாக இருக்கும். இனிமேல் உன் மண்டையை நான் விலைக்கு விற்றுறேன், சரியா? பம்பரை விடும் மேடம், 1 ஹவருக்கு 100 ரூபா அப்படின்னு சொல்லி விற்க போகிறேன், சரியா? அப்போ தான் இனிமேல் வர பேபி சிட்டர்ஸை இது என்ன ஒன்றே மாதிரி இருக்குது. இனிமேல் வர பேபி சிட்டர்ஸ்க்கு நீ தொந்தரவே பண்ண மாட்டேன், சரியா? அதுதான் பேஸ்கெட் பால் இருக்குது. இந்த மாதிரி பொம்மையை வச்சு இன்னும் விளையாடாமல் மனுஷங்களை வச்சு விளையாண்டுருக்கேன் நீ. வேறு இல்லை, உனக்கு ஒரு ஹெட் ஷாட் போட்டால் தான் சரியாக வருவேன். போய் தொலை சாத்தானு.
சாத்தானு போ. இந்தா ஹெலிகாப்டர் ஷாட் ஒன்று வச்சுக்கோ. மண்டேலே சொருகுதான் பாரு. அவ்வளோதான் சொல்லிக்கிட்டேன். சரி இது ஏன் வச்சுருக்கோம், மண்டேல போடுவோம். டொமால் பத்தியா தலைவன் எந்திரிக்க ஸ்டைல் தான் செம்மையாக இருக்கும். என்னடா இந்த மாதிரி இடத்துல விட்டுருக்கீங்க மறுபடியும்? தம்பி அண்ணன் ஏதாச்சும் தப்பாக பண்ணிட்டேன்னா மன்னிச்சிடு. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் சரியா? அந்த மாதிரி மறுபடியும் பேய் விஷயம் காமிக்கிறெல்லாம் விட்டு சரியா? இந்த மாதிரி பேசுவோம் நினச்சியாடா வெய்யால இருந்தா இந்த இந்த கேண்டில் நீ பேக் ஃபயர் பண்ணலை, அந்த மாதிரி பேக் ஃபயர் பண்ணுற மாதிரி இருப்பேன். எரியுதா இந்த வச்சுக்கோ எரியுதா என்னடா ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்க கொய்யால செத்தடா இருந்துச்சு என்கிட்ட. ஒரு ரியாக்ஷன்மா கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ வலிவிடு. ஆனால் இந்த மூஞ்சியை பார்க்க கொஞ்சம் பாவமாக இருக்குது கைஸ். சரி போய் தொலை. ஐயோ டேய் என்னடா பண்ண? ஐயோ என்னடா பிளாக் ஆயிடுச்சு. அப்பாடி இந்த மாதிரி பொத்துன்னு போட்டனால நெஞ்சு வலிக்குது கைஸ். உன்னை ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன், கடைசியில் என்னைய தூக்கி போடுற. வாடி நீ உன்னைய வச்சு செய்யலைன்னா இல்லையாந்தார். என்ன பண்ணலாம் இந்த கேண்டில் ஃபயர் உனக்கு பத்துமானது இல்லை, ஒரு ரியாக்ஷனும் தர மாட்டேங்கல, அதனால இது வேஸ்ட்டு. வெயிட் பண்ண ஏதோ உருவத்துக்கு இது ரேபிட்டு உன்னை தூக்க முடியுமா பார்ப்போமா? வா நான் வர மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் போட இங்கே கீழே. ஐயோ டேய் ஐயோ கைஸ், நான் நிஜமாக ஒன்றும் பண்ணல கைஸ். அவனை தூக்கலான்னு நினச்சி இவனை ட்ராப் பண்ணிட்டனால அவன் கீழே விட்டான். ஐயா இது வேறு பர்சனலாக எடுத்துக்கிட்டு அப்பா. இப்போவும் அதே மாதிரி தான் பண்ணுறான். பிடி உஷா பிரதர் நினப்பு இப்போ மாதிரி அதே மாதிரி தான் வர்றான். இப்போ எதை பற்றி பேசியிருந்தோம்? அந்த பேபி கீழே வந்துச்சுல. வெயிட் பண்ணி யாருடா நீ? என்னடா ஃபோட்டோக்குள்ளே போகிறான்? இல்லைங்க பக்கத்தில் போய் பார்ப்போம். ஏதோ ப்ளூ கலரில் அங்கே ஏதோ தெரியுது. ஸ்ட்ரேஞ்ச் சிம்பிளா? எதுக்கு இதை காமிச்சாங்க? யாருங்க ஃபஸ்ட்டு? என்னடா அந்த சிம்பிள் எப்படி தான் வந்துச்சு? என்னடா 3 டோர் வந்திருக்கு. அந்த இமேஜில் குத்தபடி போகணுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் போய் பார்ப்போம். இந்த சைடு ஓப்பனில் இருக்கும், போகலாம். ஒன்று பார்த்து போகலாம். அப்பாடி எக்ஸிட் இருக்குடா, போகலாம். யாருடா இவன் நடுவில் பூந்துட்டான்? ஐயோ போ. இந்த சைடு வழி இல்லையா? போ வேகமாக போ வந்துட போகிறான். நான் வேண்டான்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டான் பையன். ஐயோ போகலாம். ஐயோ இந்த சைடு வரானே போ வேகமாக போ. இந்த சைடு வழி தெரியாமல் கொடுத்தா பார்க்கல போகிறேன். ஐயோ இந்த சைடு வழி இல்லையா? போ. இந்த சிம்பிள் தான் போகணும். இந்த சிம்பிள் எந்த டோரில் இருக்கும்? இந்த டோரில் இருக்கு, போயிடலாம். ஆமாம் போ பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கான். ஐயோ என்னடா சிம்பிள் இது? ஐயோ மனப்பாடம் பண்ணலையே. ஐயோ போவேன். ஏதோ சூஸ் பண்ணிடலாம். ஆனால் ட்ரையாங்கலில் ஏதோ ஹெல்மெட் ஷேப்பில் ஏதோ பார்த்த மாதிரி தோணுது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்துச்சு அந்த ஹெல்மெட் மாதிரி இருந்ததில்ல, ஸ்கொயர் ஷேப்பில் பிளாக் அண்ட் ஒயிட்டு கலந்துருக்கும். அதுவும் இந்த டோர் தான். போகலாம் போ வேமா போ. என்னடா இப்படி நிற்கிற? உன்னை நம்பி போகலாமா? இந்த கதவை சாத்திட்டான். ஐ திங்க் அவன் நம்மளை ஹெல்ப் பண்ணியிருக்கான் கைஸ். இந்த வாட்டி தான் ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அதுவும் கரெக்டாக ஹெல்ப் பண்ணியிருக்கான், கரெக்ட் டைமில் ஹெல்ப் பண்ணியிருக்கான். கீழ் இங்கே போங்க அந்த மாதிரி காமிச்சிட்டு இருந்திருக்கான். ஓகே இப்போ நம்ம வெளியே எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு தேட சொல்கிறாங்க. ஓகே இது ஓப்பன் இருக்குது. ஐ திங்க் இந்த வழியாக போகலான்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். போவோம். பார்த்து கீழே இறங்குற மாதிரி இருக்குது. ஐயோ பாடி ஏன்டா, எனக்கு ஏற்கனவே நிறைய வலி இருக்கிறார். ஐயோ டேய் என்னடா ஆச்சு? நான் என்னடா குட்டி ஆயிட்டேன்? என்னடா புதுசாக லெவல் டெவலப் பண்ணுறீங்க? ஐயோ எக்ஸைட் இருக்கா? அப்படி தப்பிச்சிடலாம். என்னடா ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் வைக்கிறீங்க? ஐயோ போச்சு போ. இந்த சைடு வலி இருக்குது. குட்டி குஞ்சா மாதிரி இருந்துக்கிட்டு என்ன வேலை பார்க்குற? இல்லை வரேன், ஹெல்ப் பண்ணான் போல நம்மளுக்கு. போகலாம். ஐயோ சே
இந்த சைடு வழி இருக்கு, பார்த்து பார்த்து போ 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 வேகமாக போ. இந்த சைடு அப்பாடி எக்ஸிட் இருக்குப்பா. போ 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 வேகமாக போ. அப்பாடி வந்தாச்சுப்பா டே. Run little rabbit, you are not the only one, there will be always be more. ஐ மீன் இங்கே முயலே நீ வேகமாக போயிடு, நீ மட்டும் இங்கே இல்லை, நீ மட்டும் தனியாக இல்லை, உன்னைய மாதிரி நிறைய பேர் இன்னும் இருக்காங்க. அந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த சென்டென்ஸு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்ட் 3 தான். இப்போ ஆக்ட் 3க்குள்ளே போயிடலாமா? ஓகே, மாதிரி ஃபஸ்ட்லேருந்து லிஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கான்வர்சேஷன் போகுது. என்ன கான்வர்சேஷன் பார்த்திங்கன்னா, அந்த மொட்டை இருக்கான்ல, அந்த மொட்டையோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க போல். வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நான் ஃபீட் பண்ண போகிறேன், தேங்க்யூ, அந்த மாதிரி நம்மளுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருந்திருக்காங்க. டக்குன்னு பார்த்தா ஏதோ பெட்டில் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கான் போல் பையன். இப்போ ஐயோ இந்த மாதிரி பண்ணுறானே, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க, நீ ஒரு நிமிஷம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மாதிரி நம்ம போனோம். இனிமேல் இந்த பேபி சிட்டர் வேலைக்கே போகக்கூடாதுப்பா. இந்த மாதிரி குழந்தைங்கள நம்ம தலையில் கட்டி விட்டா அவங்க பாட்டில் ஜாலியாக போயிடுறாங்க. இப்போ நம்ம அந்த பிளாக் கேட் ஒன்று இருந்துச்சுல்ல, அது நம்ம இப்போ ஃபாலோ பண்ணோம் அப்படின்றாங்க. என்னடா எர்த்துக்குவாக்கு வந்த மாதிரி ஆகுது வீடு. ஐயோ, எஃபெக்ட்ஸ் எல்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க கைஸ் இதில். ஏய் என்னடா இது, ஏதோ வந்துட்டு போகுது, ஏதோ வாக்கி டாக்கி மாதிரி இருக்குது. என்ன சவுண்டு கேட்க மாதிரி தெரிலையே, இதில் ப்ராப்ளமா இல்லைன்னா என் ஃபோனில் ப்ராப்ளமா என்னன்னு தெரில. சவுண்டு லைட்டாக தான் கேட்குது, ஏதோ சொல்ல வர்றாங்கன்னு நினைக்கிறேன் அதில். சரி, இப்போ நம்ம இதில் கிளைம் பண்ணி பார்ப்போம். அந்த பூனையோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து இங்கே தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தெரியுதா? அது பேப்பரா? இது அங்கே இருக்கான் பார்த்தீங்களா? என்னடா அங்கேருந்து தனியாக பார்த்துட்ருக்க பெயிண்டிங்கை, என்னாச்சு? ஓகே, லோன்லியாக இருக்கான் பையன், என்ன என்னைய பார்த்துட்டு போகிறான். என்னடா நீ அவனை மாதிரி அங்கே ஒருத்தன் தான் இல்லை, வாத்து மாதிரி ஒருத்தன், அவனும் அப்பா அடி, என்னடா ஆளுக்கு தூக்கி அடிக்கிறீங்க, என்னடா பண்ணுவேண்ணா? டே மாதிரி இவன் வேலையா போச்சுடா டே. அப்பாடி, என்ன பரலோகம் வந்துட்டேனா? ஐயோ நான் செத்துட்டேனா? அப்போ என்னடா ஸ்பேஸுக்குள்ளெல்லாம் விட்டுருக்கீங்க? இப்போ அந்த கேட்டை மாதிரி ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபாலோ பண்ணுவோம். இது அங்கே ஏதோ உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. ஐ மீன் பெயிண்டிங்குள்ளே நான் வந்திருக்கேன். அந்த பெயிண்டிங் இந்த மாதிரி அந்த இமேஜ் தானே இருந்துச்சு. ஓகே, ஓ மை காட், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் அந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிச்சு கைஸ். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அடுத்த வீடியோவில் க்யூரியாசிட்டி முடிச்சிடலாம். பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.